சென்சார் போர்டு இன்னி வரைக்கும் அவங்களோட அழுத்தமான வாதம் என்ன, ஏன் இந்த படத்துக்கு நாங்க வந்து இதுக்கு கொண்டு போறோம்ன்ற விஷயமே இன்னும் வெளில வரல. ஓகே. வந்துதா நீங்க சொல்லுங்க. அவங்க எதுமே ஏன் வந்து அவங்க இதுல அது எதனால நாங்க வந்து அத அதாவது இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு எடுத்துன்னு போறோம். படத்துல இந்த வசனம் இருக்கு, இந்த காட்சி இருக்குன்னு நான் சுட்டி என்ன காட்டவே இல்ல. சொல்றேன், அத வெளியில சொல்ல முடியாது படம் ரிலீஸ் ஆகாததுனால. பட் நாங்க ஜட்ஜஸோட பார்வைக்கு வைக்கிறோம். ஜட்ஜஸ் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியாவது வைக்கலாம் ஏதாவது. ஏன்னா எதுவுமே இல்ல. நீங்க யார் அந்த 5வது நபர்ன்றதுக்கும் அவங்க பதில் சொல்லல அவங்க. அதுக்கும் வந்து இது எல்லாமே ஒரு புதிர்த்தன்மை நடந்து அது ஒரு இதுவா தான் இருக்கு. ஒரு மாதிரி புரியாத புதிரா தான் இருக்கு இந்த கேஸ். அந்த கேவியட் மனு தாக்கல் பண்ணிருக்காங்களே சார். அது கேவியட் வந்து என்னன்னா, கேவியட்ங்கிறது வந்து இட் இஸ் நீங்க வந்து யாராவது எங்களுக்கு இந்த வழக்குல வந்து மறுபடியும் எங்களுக்கு எதிரா வந்து தொடர்ந்தானாக்க, எங்களை விசாரிக்காம நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது தான் அது. முன்ஜாக்கிரதையாக போடப்படுகிற ஒரு கேவியட் மனு அது. அதுக்கு ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான இது இருக்கா, இல்ல அப்படி இல்ல சாதாரண அப்படிலாம் கிடையாது இல்ல. இவங்க வந்து போட்டுருவாங்க, எங்களை விசாரிக்காம நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு. சரி, நான் உங்களை விசாரிக்காம கொடுக்கணும். இவங்க இப்ப போவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. கேவிஎன்ல வந்து அவங்க போவே மாட்டோம், நாங்க போல, இந்த ஜட்ஜும் வேண்டாம், நாங்க இந்த கேஸையே வாபஸ் வாங்கிக்கிறோம், நீங்களே பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்து கமிட்டி போடுங்க, ரிவைசிங் கமிட்டி போடுங்க, பார்த்துக்கலாம், நம்ம எவ்வளோ நாளுன்னு நம்ம இது பண்ணிட்டு அது பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ரிவைசிங் கமிட்டி போட்டு மறுபடியும் அவங்க வந்து நான் இவ்வளோ டைம் தான் எடுத்துப்பேன், எனக்கு நிறைய டைம் ஆகும், 5 பேரை இது பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க இழுத்தாங்க அப்படின்னா அப்போது வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ ஃபெப்ரவரி எனி டைம் வந்து ஃபெப்ரவரி எண்டில் வந்து தேமே அனௌன்ஸ் தி எலெக்ஷன்ஸ். எலெக்ஷன்ஸ் வந்து என்ன டேட் அவங்க மைண்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல.